ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 313வது நாமாவளியாக ஓம் ஜெகத் சாட்சினே நமஹ. இந்த நாமாவளி முருகப்பெருமான எல்லோருடைய செய்கைகளையும் பார்த்து கொண்டிருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறார். இறைவன் எல்லா இடங்களிலும் நீக்கமர இருக்கார். அப்பேற்பட்ட அந்த இறைவன் எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கார். அதனால தான் காசிக்கு போனால் அங்கே சாட்சி விநாயகர்னே ஒருத்தர் இருப்பார். இந்த காசிக்கு வந்து இந்த செயல்கள் எல்லாம் செய்ததுக்கு சாட்சி அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இறைவன் எல்லாமாவும் இருக்கார், அணுவுக்கு அணுவாக இருக்கார், அதை தாண்டி இருக்கார். அப்பேற்பட்ட அந்த இறைவன் எல்லா உயிர்களையும் என்ன செய்கிறது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். அப்போ ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கு தெரியாமல் ஒரு செயலை செய்யலாம். ஆனால் இறைவனுக்கு தெரியாமல் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. ஏன்னா செயல் மட்டும் இல்லை, நினைக்கக்கூட முடியாது. ஏன்னா சுவாமி எங்கே இருக்கார்? மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் அப்படின்னா அடியார்கள் வர்ணிக்கிறார். அப்போ நம்ம மனசுக்குள்ளே அவர் தான் இருக்கார். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றது அவருக்கு மட்டும் தெரியும். நம்ம செய்கிற செயல் எல்லா சக்திகளும் நம்மளை பார்த்துட்டே இருக்காது. இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் எந்த இடமாக இருந்தாலும் ஒவ்வொரு உயிரையும் பார்த்து கொண்டே இருக்கக்கூடியது இறைவன் மட்டும்தான். அதனால தான் வேதங்களெல்லாம் சஹஸ்ராபாத்துன்னு இறைவனை வர்ணிக்கும். அப்போ கணக்கற்ற கண்களை உடையவராக, இப்போ எப்படி நம்ம இந்த காலத்தில் எல்லா இடங்களிலும் அந்த சிசி கேமரா வச்சுருக்கா, அது மாதிரி சுவாமி எப்பொழுதும் எங்கும் நம்மளை பார்த்துட்டே இருக்கார். நம்ம செய்யக்கூடிய செயலெல்லாம் பார்த்துட்டே இருக்கார். அப்போ நல்ல காரியங்களை செய்ய செய்ய அந்த சக்தியினுடைய உதவி, இந்த பிரபஞ்ச சக்தியானது நமக்கு தானாக உதவி செய்யும். அப்போ மனசுலேருந்து தூய்மையாக வச்சுருக்கணும். அதனால தான் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படின்றார். அந்த ஒருமையோடு இறைவனை வணங்கணும். மனசில் பூஜை பண்ணும்போது பல சிந்தனைகள் வந்ததுன்னா அந்த பூஜைக்கு பலன் முழுமையாக கிடைக்காது. அப்போ இது எல்லாமே நம்மளுடைய அந்த செயலால் பலன் கிடைக்கிறது. நம்மளுடைய செயலையெல்லாம் யார் பார்த்துட்டுருக்கான்னா இறைவன் மட்டும் பார்த்துட்டுருக்கார். அதனால தான் அம்பாளுக்கு 1000 கண்ணுடையாள் அப்படியெல்லாம் பேர். அப்போ சுவாமியினுடைய அந்த சூரியன், சந்திரன், அக்னி இது 3மே அவருடைய 3 கண்ணாக இருக்குது. அப்போ இந்த 3 வெளிச்சம் இல்லாமல் இந்த உலகத்தில் வேறு வெளிச்சம் கிடையாது. ஏதோ ஒரு ரூபமாக சூரியன், சந்திரன், நெருப்பு இது 3ஆல் தான் இந்த வெளிச்சம் நமக்கு கிடைக்கிது. அந்த வெளிச்சத்தின் மூலமாக தான் நம்ம செயல்படுறோம், பேசுகிறோம், பார்க்குறோம் எல்லாமே. அப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக சுவாமியே சாட்சியாக இருக்கார். அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் ஜெகத் சாட்சினே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சம் சுப்பிரமணியாய நமஹ.